யூரின் தானா போயிடுறாரு, மலம் தானா போயிடுறாரு அப்படின்னா டாக்டர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் மூளைய நரம்புல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுங்க, அவரை அறியாமையே வெளியே போயிருது அப்படிம்பாங்க. இப்ப நல்லா அதுல கவனிச்சு பாருங்க, அது விஞ்ஞான ரீதியா ப்ரூஃப் பண்ணிருச்சு. மெய்ஞான ரீதியா இந்த உடம்ப சில சமாதி நிலைக்கு போற சுவாமிகள் ஆகட்டும், இந்த உடம்ப தளர்த்திட்டு போறவங்க எல்லாமே இந்த உடம்புல ஏதோ வயித்தால போறது இல்ல யூரின் போறது வெந்து வெளியே போறது அதுவே தெரியாம அவங்க உடம்ப கடத்தி அவங்க பாட்டுக்கு அந்த ஞான நிலையில இருப்பாங்க. சோ இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ், எல்லா ஆக்ஷன்ஸுக்கு, எல்லாத்துக்கும் மூலாதாரம், மூலம் எல்லாமே இந்த சிரசுக்குள்ளதான் இருக்குது. அப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்க இருந்து வரும்போது அப்ப மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரம், அநாகதம் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்க முடியுமே தவிர இதை தாண்டி கீழே போக முடியாது. ஏன்னா அதெல்லாம் சக்தி மையங்கள், நம்ம உடம்ப தாங்கக்கூடிய சக்தி மையங்களாவே இருக்க முடியுமே தவிர அங்க இருந்துதான் வளர்ச்சி, அங்க இருந்தா ஆன்மீக பாதைங்கிறது கொஞ்சம் கான்ட்ராவர்ஷியலா இருக்குது. இது கொஞ்சம் நம்ம ஊடுருவி போய் பார்த்தா தான் தெரியும்.